விவி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன அந்தகன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ பிரசாந்த் கண்ணு தெரியாதவரா நடிக்கிறாப்ல, பியானோ வாசிக்கிறாப்ல. ஆனா அவருக்கு கண்ணு தெரியும். ஏன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேட்டா, பார்வை இல்லாதவங்க பியானோ வாசிச்சா எல்லாரும் இறக்கப்பட்டு காசு அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுதாரு. இவருடைய பியானோ வாசிப்பை பார்த்து நடிகர் கார்த்திக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாப்ல. அங்க போனா சிம்ரன் இருக்காங்க. கார்த்திக் வெளியே போயிருக்காரு. நீங்க உள்ள வந்து பியானோ வாசிங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் பியானோ வாசிக்க வைக்கிறாப்புல. அங்க போய் பார்த்தா கார்த்திக் செத்து கிடக்குறாரு. அதை கொன்னது யாருன்னா சிம்ரன். அட பாவீங்களா அப்படின்னு பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பிரசாந்த். அப்புறம் தான் தெரியுது அந்த கொலையை பண்ணதுக்கு உடந்தையா இருந்தவர் சமுத்திரக்கனின்னு. கொலையாளியை பிடிச்சாரா பிரசாந்துக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஹிந்தியில் அந்தகானன்னு ஒரு படம் வந்துச்சு. அதோட ரீமேக் தமிழ், கன்னடம், மலையாளம்னு நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தாங்க. எதுவுமே ஓடலை. அந்தகனும் அந்த ரகம்தான். ராமராஜன், மோகன் இவங்கெல்லாம் கம்பேக் மாதிரி பிரசாந்தும் கம்பேக்காக வந்திருக்காரு. ஆனால் படம் சுமாராக தான் போச்சு. அந்தகன் என்றால் கண் தெரியாதவன் என்று தமிழில் அர்த்தமாம். பிரசாந்துடன் கார்த்திக், சமுத்திரகனி, ஊர்வசி, இயக்குனர் KS ரவிக்குமார், மனோபாலா, வனிதா, பெசன் நகர் ரவி என பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து கண்களை திருப்ப முடியாத அளவுக்கு பல திருப்பங்கள் நிறைந்தது உண்மைதான். கண்களை மூடிக்கிட்டு குருடனாக நடித்து விடலாம். ஆனால் இந்த படத்துல கண்களை திறந்து கொண்டு பார்வையற்றவராக அற்புதமாக நடிச்சிருக்காப்ல. ஆனா அவருக்கு திடீர்னு கண் பார்வை தெரியும். அது எப்போ தெரியும், எப்படி தெரியும்னு யாருக்குமே தெரியாது. தெரிய வேண்டிய நேரத்துல தெரிஞ்சு போகும், திடீர்னு தெரியாம போகும். அதுவும் நீங்க ஏன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். சமுத்திரகனி இந்த படத்துல மோசமான கேரக்டருங்க. போலீஸ் அதிகாரியாக இருந்தும் சிம்ரனை சின்ன வீடா வச்சிருப்பாரு. இது நம்மள கித்தனா பேருக்கு தெரியும், தெரியாது, தெரிந்தா என்ன நடக்கும்ன்றது கதையா இருக்குது. வில்லன்களையே பிளாக்மெயில் செய்கிறார் யோகி பாபு. சிம்ரனையும் பிளாக்மெயில் செய்கிறார். வனிதா சமுத்திரகனியை திட்டும் போது காது கொடுத்து கேட்க முடியலங்க. மனோபாலா 2 சீன் வந்தாலும் மனதை கவர்கிறார். கார்த்திக் நடிகராகவே வருகிறார். அவர் புது மாதிரியாக நடித்து அசத்துகிறார். மருத்துவராக வரும் KS ரவிக்குமாரின் நடிப்பு சிறப்பு. அந்த தூள் படத்தை வந்து ஹிந்திலேயே இடைவேளைக்கு அப்புறம் பார்க்க முடியாது. இதுலேயும் அப்படித்தான். கிட்னி திருடுறாங்க, சட்னி திருடுறாங்கன்னு சொல்லி 2ஆம் பாதி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்குதுங்க. சரி, முதல் நாள் முதல் ஷோ போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 450 டிக்கெட்டும் விற்று போச்சான். கொஞ்சம் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 445 டிக்கெட்டை தயாரிப்பாளரே வாங்கிட்டாரு. மீதி 5 டிக்கெட்டு தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு தேட்டருக்காரங்க சொல்கிறாங்க. கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான். இந்த படத்தை பார்க்க போனது நம்ம தப்பு தான், தப்பு தான், தப்பு தான்.